நாங்கள் உங்களுக்கு தெரியும் சமூக நலன், மக்கள் நலன் சார்ந்த நடவடிக்கைகள், பிறகு மாநிலத்தின் வளர்ச்சி, உள்கட்டமைப்பு வளர்ச்சி ஆகியவற்றில் முன்னேறி வருகிறோம். நாங்கள் பாஜகவை மற்றொரு அரசியல் பார்ட்டியாக கருதுவதில்லை. இது மக்களை பிரிக்கும் மிகவும் விஷத்தன்மை உள்ள அரசியல் திட்டத்தை கொண்ட ஒரு பார்ட்டி. கேரளாவில் எல்டிஎஃப் தொடர்வது நமது நாட்டின் எதிர்காலத்திற்கானது. சரி, எங்களுடன் இணைந்ததுக்கு மிக்க நன்றி. நீங்கள் மிகவும் கடினமாக உழைக்கிறீர்கள் என்று எனக்கு தோன்றுகிறது. உங்களுக்கு முன்னாலே ஒரு பரபரப்பான கால அட்டவணை உள்ளது. இது ரொம்ப சூடாக இருக்குது. கேரளா கிளைமேட் எப்போதும் குறிப்பாக இந்த நேரத்தில் சகித்துக் கொள்ளக்கூடியது. அப்படியானால் அவங்களால் ஏன் குளிர்காலத்தில் தேர்தல்களை நடத்த முடியாது? அது நான் சும்மா கேலி செய்கிறேன். மிகவும் சுவாரஸ்யமான கேள்வி. இப்பொழுது சொல்லுங்கள், கடந்த முறை எல்ஓடிஎஃப் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டது என்றால் ஒரு 50 ஆண்டுகளுக்கு பிறகு எல்லோரும் உள்ளே வெளியே உள்ளே வெளியே என்று சென்று கொண்டிருந்தார்கள். முதல் முறையாக அதே பார்ட்டி மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டது. ஒன்று, அது ஏன் நடந்தது? மற்றும் 2, ஆனால் அப்போதிலிருந்து சமீபத்திய உள்ளாட்சி தேர்தல்களில் உங்கள் ஓட்டு வியத்தகு முறையில் குறைந்து விட்டது. மேலும் நீங்கள் சிறப்பாக செயல்படவில்லை. ஆக நீங்கள் மீண்டும் எலெக்ஷனில் மிகவும் சிறப்பாக செயல்பட்டீர்கள். ஆனால் இப்போது அறிகுறிகள் கவலை அளிக்கின்றன. இந்த 2ஐயும் நீங்கள் எப்படி மேட்ச மற்றும் அதை எதிர்த்து போராட எப்படி திட்டமிட்டுள்ளீர்கள்? கேரள மக்களின் ஆதரவுடன் என்றால் எல்டிஎஃப் அரசாங்கம் எவ்வாறு செயல்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் கவனித்து வருகிறார்கள். கடந்த 10 வருடங்கள் மட்டுமல்ல, கடந்த 5 வருடங்களும் நாங்கள் உங்களுக்கு தெரியும் சமூக நலன், மக்கள் சார்ந்த நடவடிக்கைகள், பின்னர் மாநிலத்தின் வளர்ச்சி, உள்கட்டமைப்பு வளர்ச்சி, கல்வி, சுகாதாரம் மற்றும் பலவற்றிற்கு பாரம்பரிய கவனத்தையும் அதிக கவனத்தையும் கொடுத்து முன்னேறி வருகிறோம். மேலும் நான் உறுதியாக நம்புகிறேன், இன்னும் 5 ஆண்டுகளில் நீங்கள் எப்படி என்பது பற்றி நாங்கள் மீண்டும் விவாதித்துக் கொண்டிருப்போம். 3வது முறையாக நீங்கள் வென்றீர்கள். அதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஆனால் உள்ளாட்சி தேர்தல்களில் ஏன் மோசமாக செயல்பட்டீர்கள்? உள்ளாட்சி தேர்தல்கள் பல காரணிகள் உள்ளன. அதில் ஒரு காரணி எங்களுடைய தரப்பில் இருந்த அதீத நம்பிக்கை. உள்ளாட்சி எலெக்ஷனுக்கு சில மாதங்களுக்கு முன்பு உங்களுக்கு தெரியும், நாங்கள் மேம்படுத்திய செயல்திறன் மற்றும் நலத்திட்ட நடவடிக்கைகளுடன் பிறகு சில பிரச்சாரங்கள், சில பகடி பாடல்கள், சிபிஎம் மற்றும் அதன் தலைமையை சபரிமலை தங்க திருட்டு சம்பவத்தில் சில பிரச்சனைகளுக்கு பொறுப்பானவர்கள் என்று சித்தரித்தன. இந்த பகடி பாடல்கள் மூலம் என்ன நடந்து கொண்டிருந்தது என்பதை எங்களால் கணிக்கவும் மதிப்பிடவும் முடியவில்லை. எனவே இவையெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு தெரியும், ஓர் விதத்தில் எங்களுக்கு ஒரு எதிர்பாராத உங்களுக்கு தெரியும் பின்னடைவை கொடுத்தது. அதனால் நாங்கள் மூடி மறைக்க மாட்டோம். இது ஒரு பின்னடைவு இல்லை என்று நாங்கள் சில நியாயங்களை கூற மாட்டோம். நாங்கள் அவற்றை மிகவும் தீவிரமாக ஆராய்ந்துள்ளோம். மேலும் நாங்கள் சரி செய்யும் நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம். சரி, ஆனால் பொது எலெக்ஷனில் மற்றும் நகராட்சி அல்லது உள்ளாட்சி தேர்தல்களான இந்த எலெக்ஷனில் தெற்கு மற்றும் மத்திய பகுதிகள் இரண்டிலும் நீங்கள் பாஜகவிடம் ஆதரவை இழந்துள்ளீர்கள் அல்லது பாஜக ஆதாயம் அடைந்துள்ளதாகவும் நீங்கள் சரிவை சந்தித்துள்ளதாகவும் தெரிகிறது. அப்படியானால் பாஜக உங்களுக்கு எவ்வளவு பெரிய அச்சுறுத்தல்? பாருங்கள், கேரளாவின் சில பகுதிகளில் பாஜகவின் விரிவடையும் செல்வாக்கை பற்றி நாங்கள் உண்மையிலேயே கவலைப்படுகிறோம். நாங்கள் ஏதோ ஒரு மாநகராட்சியையோ அல்லது ஏதோ ஒரு உங்களுக்கு தெரியும் உள்ளாட்சி அமைப்பையோ இழக்கிறோம் என்பதால் அல்ல. ஆனால் இப்போ நாங்கள் பாஜகவை மற்றொரு அரசியல் பார்ட்டியாக கருதுவதில்லை. இது மக்களை பிரிக்கிறோம் மிகவும் விஷத்தனமான அரசியல் திட்டத்தை கொண்ட ஒரு பார்ட்டி. இதை நம்ம நாட்டின் ஒவ்வொரு பகுதியிலும் பார்க்கிறோம். மேலும் இங்கே வகுப்புவாத பாஜகவிடமிருந்து வரும் அச்சுறுத்தலை கையாள்வதில் கேரளா மிகவும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. பாஜகவிற்கும் இடதுசாரிகள் அல்லாத அரசியல் கட்சிகளுக்கும் குறிப்பாக யுடிஎஃப்க்கும் இடையே சில மறைமுக பேரங்கள் நடந்திருப்பதாக நான் மிகவும் தீவிரமாக உணர்கிறேன். கொல்லம் எனது சொந்த மாவட்டமாக அமைந்தது. அது இடதுசாரிகளின் கோட்டையாகவும் யுடிஎஃப் அங்கு வெற்றி பெற்றது. திருவனந்தபுரத்தில் பாஜக மாநகராட்சியில் முன்னேற முயன்றது. மேலும் பல தொகுதிகளில் யுடிஎஃப்பில் உள்ள நமது மற்ற நண்பர்களிடமிருந்து சில வாக்குகள் மாற்றப்பட்ட ஆதரவு இல்லாமல் பாஜக வெற்றி பெற்றிருக்காது. அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு ஏற்பாட்டை செய்திருந்தனர்.
உதாரணமாக திருவனந்தபுரம் மாவட்டத்திலிருந்து 10 ஆண்டுகளுக்கு முன்பு பாஜகவுக்கு ஒரு எம்எல்ஏ இருந்தார். புரிகிறதா? மேலும் நீங்கள் வாக்குப்பதிவு முறையின் புள்ளி விவரங்களை பார்த்தால் யுடிஎஃப் நிறுத்திய மிகவும் பலவீனமான கேண்டிடேட்டும் யுடிஎஃப்பிலிருந்து பாஜகவுக்கு வாக்குகள் மாற்றப்பட்டதும் அவருக்கு எப்படி உதவியது என்பது மிகவும் தெளிவாக தெரியும். அப்பிறகு கடந்த சட்டமன்ற எலெக்ஷனின் போது இந்த கான்ஸ்டிடியூவன்சியில் நாங்கள் பாஜகவின் கணக்கை மூடப் போகிறோம் என்று பினராயி விஜயன் அறிவித்தார். மேலும் தற்போதைய கல்வி அமைச்சர் சிவன்குட்டி அந்த கான்ஸ்டிடியூவன்சியிலிருந்து வெற்றி பெற்றார். அதேபோல் திருச்சூரில் பாஜகவுக்கு அங்கு ஒரு மக்களவை உறுப்பினர் இருக்கிறார். அது காங்கிரஸின் சிட்டிங் சீட்டாக இருந்தது. முந்தைய எலெக்ஷனை ஒப்பிடும்போது காங்கிரஸ் 1,00,000 வாக்குகளை இழந்தது. மேலும் பாஜக கேண்டிடேட் 75,000 மெஜாரிட்டியுடன் வெற்றி பெற்றது. மேலும் எல்டிஎஃப், நீங்கள் ஒரு இயல்பான கேள்வியை கேட்பீர்கள், என்னால் உங்களுக்கு சொல்ல முடியும். எல்டிஎஃப் அதன் வாக்கு பலத்தை உங்களுக்கு தெரியும், 16,000 வாக்குகள் அதிகரித்துள்ளது. எனவே இது நடந்து கொண்டிருக்கிறது. ஆக பல இடங்களில் பாஜகவின் முன்னேற்றம் இந்த ஓட் பரிமாற்றத்தின் காரணமாகவே உள்ளது. விருப்பத்துடன் அது ஏதோ ஒரு ஏற்பாடாக இருக்கலாம், அது பல்வேறு பிற காரணிகளால் இருக்கலாம். எங்கள் செல்வாக்கில் சிலவும் பாஜக பக்கம் மாறுவது குறித்து நாங்கள் கவலைப்படும் சில பகுதிகள் உள்ளன என்பதை நான் உடனடியாக ஒப்புக்கொள்வேன். ஆனால் பாருங்கள், சபரிமலைக்கு அருகில் பந்தளம் என்ற நகராட்சி உள்ளது. இதை 5 ஆண்டுகளுக்கு முன்பு பாஜக வென்றது. இந்த முறை நாங்கள் அதை பாஜகவிடமிருந்து கைப்பற்றினோம். மேலும் அது சிபிஎம் தலைமையிலான முன்னணி. எனவே நாங்கள் சிபிஎம் எல்லா இடங்களிலும் பாஜகவை எதிர்த்து போராடுகிறது. ஆனால் அது யுடிஎஃப் விஷயத்தில் அப்படி இல்லை. மேலும் சமீபத்தில் நான் முடிக்கிறேன் இந்த பகுதியை. நீங்கள் ஒரு கேள்விப்பட்டீங்க, நாம் அனைவரும் அறிவோம், நாம் வை இழந்தோம். குஞ்சிக்கண்ணன் ஒரு வலிமையான அரசியல் ஆளுமை. 1991 அவர் வடகராவிலிருந்து மக்களவைக்கு போட்டியிட்ட போது பாஜக, காங்கிரஸ் மற்றும் முஸ்லிம் லீக்கிற்கு வழக்கறிஞர் ரத்னசி என்ற ஒரு பொதுவான கேண்டிடேட் இருந்தார். ஆனால் குஞ்சிக்கண்ணன் சிபிஎம் ஆதரவுடன் அவரால் தோற்கடிக்க முடிந்தது. அதே 1991 எலெக்ஷன் கோழிக்கோட்டில் ஒரு சட்டமன்ற கான்ஸ்டிடியூவன்சியிலே விஹெச்பி தலைவரும் RSS ஆளுமான டாக்டர் மாதவன் குட்டி, அவர் காங்கிரஸ், முஸ்லிம் லீக் மற்றும் பாஜகவின் பொதுவான கேண்டிடேட்டாக சிபிஎம் கேண்டிடேட் டிக்கு எதிராக ஹம்சா, நாங்கள் அவரை தோற்கடித்தோம், மற்றும் ஹம்சா வென்றார். ஆகவே இந்த கமுக்கமான உடன்பாடு எங்கெல்லாம் வெளிப்படையாக இருக்கிறதோ அங்கெல்லாம் எங்களால் அவர்களை தோற்கடிக்க முடிகிறது. ஆகவே இந்த சட்டமன்ற எலெக்ஷனிலும் கூட இதே போன்ற ஒன்று நடக்குமா இல்லையா என்பது பற்றி எனக்கு மீண்டும் உங்களுக்கு தெரியும், ஒரு சந்தேகம் இருக்கிறது. ஸோ நாங்கள் தேர்தல் வரைபடத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்துக்கள் வலுவாக உள்ள பகுதிகளில் சிபிஎம் நன்றாக செயல்படுகிறது என்று அது காட்டுகிறது. முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் வலுவாக உள்ள இடங்களில் சிபிஎம் நன்றாக செயல்படுவதில்லை. இது வெறும் தரவுதான். பிறகு நாங்கள் 2 மிகப்பெரிய கருத்து கணிப்புகளை நடத்தினோம். அதில் ஒருவேளை நீங்கள் இந்த தேர்தல்களில் லூஸ் என்பதற்கு ஒரு முக்கிய காரணம் கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் எல்டிஎஃப்ஐ விட யுடிஎஃப்ஐக்கு அதிகமாக வாக்களிப்பதும் மற்றும் உங்கள் ஆதரவு முக்கியமாக இந்துக்களிடமிருந்து வருவதும் தான் என்று தெரிய வந்தது. மேலும் அவர்களே சிலர் பாஜகவிற்கு செல்கிறார்கள். உதாரணமாக உயர் சாதி இந்துக்கள் மாறுகிறார்கள். கடைசியாக 2024 மக்களவையில் நிறைய பேர் பாஜகவுக்கு மாறினார்கள். ஆகவே முஸ்லிம்கள் மற்றும் கிறிஸ்தவர்களிடம் நீங்கள் ஏன் பின்தங்குகிறீர்கள்? மேலும் இந்துக்களும் பாஜகவுக்கு மாறக்கூடும் என்பது ஒரு கவலையா? பாருங்கள், பொதுவாக சில தேர்தல்களில் இதே போன்ற ஒரு ட்ரெண்ட் தோன்றியது. ஆனால் சமீபத்தில் நடைபெற்ற உள்ளாட்சி எலெக்ஷனில் கூட நான் கூறுவேன், உண்மையில் என்கிட்ட ஒரு ரிப்போர்ட் உள்ளது. நான் பிரத்யேகமாக திருச்சூர் மாவட்டத்தில் உள்ள கொடுங்கல்லூரிலிருந்து ஒரு ரிப்போர்ட்டை கேட்டேன். இங்குதான் பாஜக நகராட்சி மன்றத்தை வெல்வதில் உறுதியாக இருந்தது. அதுக்கு காரணம் RSSின் ஆதரவு. எனவே இது முஸ்லிம் சிறுபான்மையினர் கணிசமாக இருக்கும் ஒரு இடமும் ஆகும். இதை உணர்ந்து எங்கள் தோழர்கள் அங்கு ஒரு நீண்ட, உங்களுக்கு தெரியும், திட்டத்துடன் பணிபுரிந்தனர். மேலும் பாஜக மற்றும் RSSின் சர்ப்ரைஸுக்கு அவர்களால் கொடுங்கல்லூரை வின் முடியவில்லை. அவர்கள் திருவனந்தபுரம் மாநகராட்சிக்கு முன்பே கொடுங்கல்லூரை வின் என்று எதிர்பார்த்தனர். மேலும் நாங்கள் அதை வென்றோம். மேலும் இது முஸ்லிம் ஓட்டு கணிசமாக இருக்கிற ஒரு இடம். அதனால் நான் பிரத்யேகமாக அவங்களுடைய LTG ரிப்போர்ட்டை அனுப்ப சொல்லி அவங்களிடம் கேட்டேன். பிறகு நான் கொல்லம் மாவட்டத்தைச் சேர்ந்தவன்.
கொட்டாரக்கரை கான்ஸ்டிடியூவன்சியில் முஸ்லிம் தெரு என்று ஒரு தெரு இருக்கிறது. ஏனென்றால் எஸ்எஃப்ஐயின் மாவட்ட தலைவராக இருந்த என் சக ஊழியர் சுல்தான் அகமது அங்கே வசித்து வந்தார். அதனால் நான் அவருக்கு கடிதங்கள் அனுப்புவது வழக்கம். சுல்தான் அகமது, முஸ்லிம் தெரு, கொட்டாரக்கரை, முஸ்லிம் மக்கள் தொகை, சிபிஎம் அங்கு வென்றது. எனவே இது ஒரு பொதுவான விஷயம் அல்ல. கிறிஸ்தவர்கள், பத்தனம்திட்டா என்பது கிறிஸ்தவ மக்கள் கணிசமாக உள்ள ஒரு மாவட்டம். 5 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. 5 ஆண்டுகளுக்கு முன்பு 5 சட்டமன்ற தொகுதிகளிலும் நாங்கள் மிகவும் சிறப்பாக செயல்பட்டோம். இப்போது பஞ்சாயத்து நகராட்சி எலெக்ஷனிலும் எங்கள் செயல்பாடு மிகவும் மிகவும் மோசமாக இல்லை. எனவே இது ஒரு பொருத்தமின்மை. ஆனால் 1 அல்லது 2 பகுதிகள் இருக்கும். ஆனால் ஒட்டுமொத்தமாக முஸ்லிம்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் விஷயத்தில் யூடிஎஃப்பை விட நீங்கள் பின்தங்கியுள்ளீர்கள். எப்படி சமாளிக்கிறீர்கள்? பாருங்கள், இது ஒரு கேள்வி, மிகவும் முக்கியமானது. நாங்கள் இதை பற்றி விவாதித்து வருகிறோம். அவர்களுக்கு எதிராக சில, உங்களுக்கு தெரியும், திட்டமிட்ட இட்டுக்கட்டப்பட்ட விஷயங்கள் பரப்பப்படுகின்றன. சில இடங்களில் ஏழை, பின்தங்கிய மக்கள், முஸ்லிம் சிறுபான்மையினர் உட்பட இந்த எஸ்ஐஆரை பினராயி விஜயன்தான் செயல்படுத்துகிறார் என்று அவர்களிடம் சொல்லப்பட்டிருக்கிறது என நாங்கள் கூறினால் அது உங்களுக்கு அதிர்ச்சியாக தோன்றலாம். எங்கிட்ட ஃபீட்பேக் உள்ளது. மற்றொரு இடத்துல பினராயி விஜயன் இன்னாருடன் மிகவும் நட்பாக இருக்கிறார் என்று கூறப்பட்டது. சரி, அப்புறம் அவங்க கேட்குறாங்க, அந்த இன்னார் எக்ஸ் அவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? ஸோ அது எங்களுக்கு தெரியாது. இது ஒரு உறுதியான உங்களுக்கு தெரியும் ஃபீட்பேக் எங்களுக்கு கிடைத்துள்ளது. எனவே பல உங்களுக்கு தெரியும் புனையப்பட்ட கதைகள் வினாதரவை பெறுவதற்காக அல்லது சிபிஎம் அல்லது முதல்வரை தவறாக சித்தரிப்பதற்காக பரப்பப்படுகின்றன என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். இதை நாங்கள் உள்ளாட்சி தேர்தல்களுக்கு பிறகு உணர்ந்தோம். எனவே நாங்கள் சில விஷயங்களை குறிப்பிட்ட விதமாக பார்க்கிறோம். ஆனால் மக்களில் சில பிரிவினரிடையே உள்ள கண்ணோட்டம் வித்தியாசமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து வீடு வீடாக சென்று மக்களுக்கு விளக்குவதன் மூலம் அதை நாங்கள் கவனித்துக் கொள்ள முயற்சிக்கிறோம். எனவே உள்ளாட்சி எலெக்ஷனில் ஏற்பட்ட இந்த பின்னடைவின் மூலம் கண்ணோட்டத்தின் முக்கியத்துவத்தை நாங்கள் உணர்ந்துள்ளோம். சிபிஎம் என்பது தொண்டர்களையும் மிகவும் வலுவான ஒழுக்கத்தையும் கொண்ட ஒரு பார்ட்டியாக கருதப்படுகிறது மற்றும் பொதுவாக அப்படித்தான் இருந்து வருகிறது. இந்த முறை உங்களுடைய பார்ட்டியை விட்டு வெளியேறிய 4 அல்லது 5 பேர் யூடிஎஃப் மற்றும் பிறரின் ஆதரவுடன் சுயேட்சைகளாக நிற்கும் கிளர்ச்சியாளர்களாக உள்ளனர். உங்கள் தொண்டர்களை பொறுத்தவரை இது கவலைக்குரிய விஷயமா? பாருங்கள், சிபிஎம் மற்றும் பொதுவாக இடதுசாரிகள் ஒரு தொண்டர் பார்ட்டியாக செயல்படுகிறார்கள். அது அனைவரும் அறிந்ததே. மேலும் இது ஒரு பார்ட்டியிலிருந்து மற்றொன்றுக்கு தாவுவது நடக்கிறது. வட இந்தியாவில் ஆயாராம் கயாராம். ஆனால் சிபிஎம் மற்றும் இடதுசாரிகளை பொறுத்தவரை இது அப்படி இருந்ததில்லை. பனாட்போர், நீங்கள் சொல்றது சரிதான். சமீப காலமாக சில சம்பவங்கள் நடக்கின்றன. நம்ப முடியாத விதமாக எங்கள் தொண்டர்களில் சிலர், குறிப்பாக நான் நெருக்கமாக பணியாற்றிய சில தோழர்கள், பாருங்கள், அவர்கள் மூத்தவர்கள் மற்றும் அப்படியானவர்கள் 2, 3, 4 அப்படிப்பட்டவர்கள் கட்சி மாறிவிட்டார்கள். ஆனால் உப்பியம் விஷயம் என்னவென்றால், அவர்களில் யாரும் சிபிஎம் அல்லது இடதுசாரிகளுடன் ஏற்பட்ட எந்த அரசியல் சித்தாந்த வேறுபாட்டின் காரணமாகவும் கட்சி மாறவில்லை. எலெக்ஷனின் காலத்தில் அவர்கள் எதையோ எதிர்பார்த்தார்கள், அது அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அதனால் அது எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். எனவே எங்கள் தொண்டர்கள் மற்றும் தோழர்களின் அரசியல் சித்தாந்த உள்ளடக்கத்தில் இங்கும் அங்கும் சில விலகல், சில பிறழ்வுகள் உள்ளன என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். எனவே பார்ட்டி இந்த குறிப்பிட்ட விஷயத்திற்கு கவனம் செலுத்த வேண்டும். எங்களிடம் இந்த சீர்திருத்த கேம்பெயின் உள்ளது. இந்த நிகழ்வு போக்கின் காரணமாக இந்த சீர்திருத்த கேம்பெயின் வரும் நாட்களில் கடுமையாக மேற்கொள்ளப்பட வேண்டும். மற்ற அரசியல் கட்சிகளை பொறுத்தவரை அரசியல் களத்தில் ஒரு ஒட்டுமொத்த சீரழிவு உள்ளது. நாங்கள் அதை எதிர்க்க முயற்சிக்கிறோம். ஆனால் ஒரு வரம்பு இருக்கிறது. அதை எதிர்க்கும் எங்கள் முயற்சி இருந்த போதிலும் அது எங்கள் பார்ட்டியில் உள்ள பல்வேறு பிரிவுகளுக்குள் ஊடுருவி வருகிறது. மன்னிக்கவும், தொடருங்கள். நான் கேட்க வந்தது என்னென்னால், உங்கள் தொண்டர்கள் களமிறங்கி வாக்குகளை பெறுவது போன்ற உங்களுக்கு மிகவும் முக்கியமான விஷயங்களை அது பாதிக்குமா? நீங்கள் சட்டமன்ற தேர்தல்களில் ஒருபோதும் 40% கீழே சென்றதில்லை. மேலும் இந்த முறை ஒரு வெற்றி பார்ட்டியாக நீங்கள் 44 பெறுவது மிகவும் முக்கியமானது. எங்களுடைய சில உங்களுக்கு தெரியும் தலைவர்கள், மாவட்ட செயலாளர், உறுப்பினர்
முன்னாள் மாநில குழு உறுப்பினர் மற்றும் அது போன்றவர்களுக்கு நடந்தது. இவை அனைத்தும் முற்றிலும் தனிமைப்படுத்தப்பட்ட சம்பவங்கள். அத்தகைய எல்லா இடங்களிலும் பார்ட்டி ஒட்டுமொத்தமாக அவர்கள் பார்ட்டியுடன் நிற்கிறார்கள். மேலும் இந்த மக்களின் விஷயத்தில் இது போன்ற ஒரு சந்தர்ப்பவாதம் நடந்ததற்கு நாங்கள் மிகவும் வருந்துகிறோம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். எனவே இது சிபிஎம் அல்லது இடதுசாரி எல்டிஎஃப் இன் வாக்கு சதவீதத்தை சிறிதும் பாதிக்கப் போவதில்லை. பாருங்கள், சிபிஎம் மற்றும் இடதுசாரிகளை பற்றி அனைவரும் கூறும் விஷயங்களில் ஒன்று ஊழல் இல்லை என்பதுதான். ஊழல் இல்லை, ஆனால் இந்த எலெக்ஷனில் அது வந்து ஒரு பிரச்சனை. ஏனென்றால் சபரிமலை தங்கம் பித்தளையாக மாற்றப்பட்டுள்ளது. மேலும் சிபிஎம்மின் 2 தலைவர்கள் சபரிமலை வாரியத்தில் ஒரு பகுதியாக உள்ளனர். மேலும் அவர்கள் தங்கத்தை மாற்றுவதிலும் எடுத்துக்கொள்வதிலும் திருடுவதிலும் கைகோர்த்ததாக குற்றம் சாட்டப்படுகிறார்கள். ஏன் அவர்கள் மீது நீங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை? ஏன் அவர்களை இடைநீக்கம் செய்யலை அல்லது என்ன? எனக்கு தெரியாது. ஏதேனும் காரணம் இருக்க வேண்டும். நீங்கள் அதை எப்படி எதிர்கொள்கிறீர்கள் என்கிறதை நாங்கள் கேட்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் உங்கள் பிம்பம் எப்போதும் ஊழலற்றதாகவே இருந்து வருகிறது. பாருங்கள், அது இப்பொழுது கேரள மக்களுக்கு அது மிகவும் தெளிவாக இருக்கிறது. சட்டசபை கூட்டத்தொடரின் போது அரசாங்கம் அதை சபையில் விவாதிக்க முன்வந்தது. யூடிஎஃப் என்ன செய்தது என்று உங்களுக்கு தெரியுமா? அவர்கள் விவாதிக்காமல் வெளிநடப்பு செய்தனர். விவாதம் இல்லை. சிபிஎம் மற்றும் அரசாங்கத்தை விமர்சிக்கவோ அல்லது குற்றம் சாட்டவோ அவர்களிடம் ஏதேனும் ஆதாரம் அல்லது வாதம் இருந்திருந்தால் அவர்கள் எங்களை கடுமையாக தாக்கியிருக்கலாம். அவங்க வாபஸ் வாங்கினர், இதிலிருந்து அப்பித்தை விட்டனர். அதனால் இது ரொம்ப தெளிவாக இருக்கிறது. அதனால் ஒழுங்கு நடவடிக்கை, அவர்கள் சிறையில் இருந்தபோது அவர்களுக்கு எந்த காரணம் கேட்பு அறிவிப்பும் வழங்க முடியாத போது அது ஒரு இயற்கை நீதி மறுப்பாக இருந்தது. பார்ட்டிவில் இருந்து இந்த 2 நபர்கள் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினோம். 4 அல்லது 5 பேர் காங்கிரஸ் ஆதரவாளர்கள் மற்றும் காங்கிரஸ் செயல்பாட்டாளர்கள். ஆனால் இந்த 2 பேரும் தேவசம் போர்டின் தலைவராக அங்கு இருந்ததன் காரணமாக சிபிஎம் சேர்ந்தவர்கள். எனவே இது அவர்களின் பங்கிலிருந்து கடமை தவறு மட்டும்தானா அல்லது அந்த குற்றத்தில் அவர்களுக்கு மிகவும் ஆழமான தொடர்பு இருந்ததா என்பதை நாங்கள் உறுதிப்படுத்த விரும்பினோம். அதனாலே அவர்கள் மீது எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை உங்களுக்கு தெரியும், உண்மை நிலையின் அடிப்படையில் இருக்க வேண்டும். அதனால் நாங்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுவதற்காக காத்து கொண்டிருக்கிறோம். அது செய்யப்படவில்லை. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டவுடன் அது தெரிய வரும். இப்பொழுது அவர்கள் அனைத்து அரசியல் நடவடிக்கைகளிலிருந்தும் விலக்கி வைக்கப்பட வேண்டும் என்றும் இப்பொழுது அவர்கள் கிட்டத்தட்ட இடைநீக்கம் செய்யப்பட வேண்டும் என்றும் நாங்கள் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளோம். அதுதான் தற்போதைய நிலை. ஏனென்றால் அவர்களுடைய அந்த காலகட்டத்தின் காரணமாக ஜாமீன் பெற்றுள்ளனர். அதன் மூலம் உங்களுக்கு தெரியும், ஒருத்தர் சில நடைமுறைகளை செய்ய வேண்டியுள்ளது. அதனால் அவங்க வெளியேறிவிட்டார்கள். உங்களுக்கு தெரியும், காரணம் கேட்டு நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. அந்த செயல்முறை நடந்து கொண்டிருக்கிறது. ஒருவர் மாவட்ட குழு உறுப்பினராக இருந்தார், அவர் மாவட்ட குழு உறுப்பினராக இல்லை. அதனால நடவடிக்கை. ஆக இதையெல்லாம் செய்யும்போது சிபிஎம்மிடம் இயற்கை நீதியின் சில கொள்கைகள் உள்ளன. அதைத்தான் நாங்கள் பின்பற்றியுள்ளோம். ஆனால் சபரிமலையில் நடந்த தங்கத் திருட்டு அல்லது எதுவாக இருந்தாலும் அதற்கும் சிபிஐஎம் அல்லது அரசாங்கத்திற்கும் தொடர்பு இருப்பதாக அவர்களால் குற்றம் சாட்ட முடியாது. ஏனென்றால் அரசாங்கம் சபையில் விவாதிப்போம் என்று முன்வந்தது. அவர்களுக்கு போதுமான நேரம் கிடைத்திருக்கும். அதெல்லாம் பதிவில் வந்திருக்கும். ஊடகங்கள் இருந்திருக்க வேண்டும். அவங்க சபையிலிருந்து வெளிநடப்பு செய்து விட்டாங்க. சிபிஎம்ஐ பொறுத்தவரை நீங்கள் ஒரு அரசாங்கத்தை வழிநடத்தும் ஒரே மாநிலம் இதுதான். ஆகவே விண்ணிலுக்கு இது உங்களுக்கு எவ்வளோ முக்கியமானது? நீங்கள் செய்யாவிட்டால் அதாவது பார்ட்டியின் சரிவை முழுமையாக குறிக்குமா? உண்மைதான். நமது பார்ட்டி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் சில சரிவு போக்குகளை சந்தித்து வருகிறது. கேரளாவில் அனுபவம் முற்றிலும் வித்தியாசமானது. பாருங்கள், கடந்த முறை நாங்கள் எங்களுக்கு இருந்ததை விட 8 அல்லது 9 இடங்கள் அதிகமாக வென்றோம். ஏதோ நாங்கள் கஷ்டப்பட்டு தேறி ஆஃபீஸில் தொடர்கிறோம் என்பதல்ல. நான் அதிகாரம் என்று சொல்லவில்லை, நான் ஆஃபீஸ் என்று சொல்கிறேன். இல்லை, பார்த்தீங்களா? அதனால் இப்பொழுது என்ன நடக்கும் என்பதை மக்கள் மிகவும் கவனித்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் சில மாநிலங்களில் அரசாங்கத்தில் இருப்பது நாம் அரசியலை பற்றி விவாதிக்கும் போது பொது பார்வைக்கு மிகவும் முக்கியமானது. அது மட்டுமின்றி
நலத்திட்ட நடவடிக்கைகள் மற்றும் ஒரு மாற்றை உருவாக்கும் முயற்சி ஆகியவற்றில் இஎம்எஸ் காலத்திலிருந்தே நாங்கள் வெற்றி பெற்று வருகிறோம். பாருங்கள், ஒரு 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 முதலாளித்துவ சமூகத்தில் ஒரு மாற்றிற்காக எப்படி நீங்கள் உழைக்க வேண்டும் என்பதற்கு அவர் அடிக்கல் நாட்டியுள்ளார். கேரள மாநிலத்தில் கூடிய வறுமை ஒழிக்கப்பட்டுள்ளது. கேரளா மட்டுமே ஒரே மாநிலம். நிதி ஆயோக் அதை அங்கீகரிக்க வேண்டியிருந்தது. மேலும் பல்வேறு நான் குறியீடுகளுக்குள் செல்ல விரும்பவில்லை. இது குழந்தை இறப்பு விகிதத்தில் கேரளாவின் செயல்பாடு அமெரிக்காவை விடவும் கூட மிகவும் சிறப்பாக உள்ளது. அமெரிக்காவில் அது 5.6, இந்தியாவில் அது 5. அதனால் நமக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தியாவில் 5, கேரளாவில் 5. கேரளாவில் 5. ஆம். அமெரிக்காவில் அது 5.6. இந்தியாவில் 5ன்னு சொன்னீர்கள், நீங்கள் கேரளாவில் 5ன்னு சொல்ல வந்தீங்க. இல்லை, கேரளாவில் 5. ஆம், மன்னிக்கவும். இல்லை. வயதானதால் உங்களுக்கு தெரியும் இது நடக்கும். விஷயம் என்னென்னால், இந்த அரசாங்கம் செய்து வரும் நல்ல விஷயங்களை கேரள மக்கள் தொடரச் செய்ய வேண்டும். நான் பெற்றேன். என்னால் அது என் வாட்ஸ்அப்பில் இருக்கிறது. ஜெர்மனியில் இப்போது பணிபுரியும் ஒரு மருத்துவர், அவர் ஒரு கம்யூனிஸ்ட் அல்ல, அவர் ஆல்வா யூனியன் கிறிஸ்டியன் கல்லூரியை சேர்ந்தவர். அவர் தனது தந்தையை பற்றி ஒரு புத்தகம் எழுதினார். அவர் யூனியன் கிறிஸ்டியன் கல்லூரியின் நிறுவனர்களில் ஒருவர். அதனால் நான் அந்த புத்தகத்தை வெளியிட வேண்டியிருந்தது. அதுதான் அவர் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பினார். தயவுசெய்து நீங்கள் கேரளாவில் தொடர்வதை உறுதி செய்யுங்கள். கேரளாவில் சுகாதாரத்துறையை பற்றி சில குற்றச்சாட்டுகளும் சர்ச்சைகளும் உள்ளன. கேரளாவின் சுகாதாரத்துறை அமெரிக்காவை விட மிகவும் உயர்ந்தது என்று எனக்கு தெரியும். அவர் ஒரு மிகவும் மூத்த, உங்களுக்கு தெரியும், மருத்துவர், இதய நோய் நிபுணர், இதய மருத்துவர் என்னிடம் கூறுகிறார். ஆகவே கேரளாவில் L.DF இன் தொடர்ச்சி என்பது நமது நாட்டின் எதிர்காலத்திற்காகத்தான். ஏனெனில் இந்த மாற்று வழி உருவாக வேண்டும். மேலும் அது இந்திய மக்களின் புரிதலுக்காக கிடைக்கப்பெற வேண்டும். பார்ட்டிக்கு இது முக்கியம். நீங்கள் சொன்னது போல, ஏனென்றால் மேற்கு வங்கத்தில் நாங்கள் பின்தங்கிய நிலையில் இருக்கிறோம். இந்த திரிபுராவில் இது நடந்திருக்கிறது. எனவே சிபிஎம்மின் எதிர்காலத்திற்காகவும் இடதுசாரிகளின் எதிர்காலத்திற்காகவும் இது முக்கியமானது. ஆனால் என்னை பொறுத்தவரை இந்திய முற்போக்கு ஜனநாயக இயக்கத்தின் எதிர்காலத்துக்காக கேரளாவில் L.DF மீண்டும் ஒரு முறை வெற்றி பெறுவது மிகவும் மிகவும் முக்கியம். கடைசி கேள்வி தெரியுமா, நாங்கள் இந்த மாதிரி நிறைய தேர்தல்களை சந்திக்கிறோம். இது நீங்கள் பிறப்பதற்கு முன்பே நாங்கள் தொடங்கிட்டோம். ஸோ மேலும் நான் பார்க்குறேன், சபரிமலை தங்கம் காணாமல் போனதன் தாக்கத்தை நீங்கள் குறைத்து மதிப்பிடுகிறீர்களா? ஏன்னா ஒரிசாவில் ஜெகநாதர் கோயில் பற்றிய அந்த ஊழல் எல்லாம் நினைவு இருக்கிறதா? அது உண்மையில் பாதிப்பை ஏற்படுத்தியது. அவர்கள் எலெக்ஷன் இழந்தார்கள். அவர் அந்த வகையில் நீங்கள் அதை குறைத்து மதிப்பிடுகிறீர்களா? அதனோடு சேர்த்து ஒரு அடையாளம் என்னன்னா, உங்கள் முதல்வருக்கு இப்போது 81 வயது. அவர் இன்னும் 5 ஆண்டுகள் முதல்வராக இருக்க போகிறாரா? அல்லது நீங்கள் வேறு யாரையாவது பற்றி யோசிக்கிறீங்களா? அல்லது 81 பரவாயில்லையா? பாருங்கள், முதலில் தோழர் விஎஸ் அச்சுதானந்தன் தனது 82வது வயதில் கேரளாவின் முதலமைச்சரானார். சார், இப்பொழுது சமீபத்தில் தோழர் பினராயிடம் இந்த கேள்வி கேட்கப்பட்டது, நீங்கள் முதலமைச்சராக தொடர்வீர்களா என்று. சார், பார்ட்டியின் புரிதலின் அடிப்படையில் அவர் எங்களுக்கு மெஜாரிட்டி கிடைத்து பார்ட்டி முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கும் பணியை தொடங்கியவுடன் நாங்கள் இந்த கேள்வியை கையில் எடுப்போம் என்று கூறினார். இப்போது வரை நாங்கள் அது குறித்து எந்த முடிவும் எடுக்கவில்லை. எனவே முதலமைச்சர் கேண்டிடேட் யார் என்று என்னால் சொல்ல முடியாது. அது ஒன்றுதான் விஷயம். நான் பொதுச் செயலாளராக இருந்தாலும் அவர் பொலிட் பீரோவின் மிகவும் மூத்த உறுப்பினர். நீங்கள் ஒரு பொதுச் செயலாளர், நான் பொதுச் செயலாளர். ஆகவே நீங்கள் முடிவு செய்வீர்கள். நான் இல்லை, நாங்கள் கூட்டாக முடிவு செய்கிறோம். ஆம், ஆம், நாங்கள் விவாதிப்போம். மேலும் எலெக்ஷனில் நமது மகத்தான வெற்றிக்கு பிறகு அந்த கேள்வி எழும்போது நாங்கள் ஒரு கால் எடுப்போம். ஆனால் நீங்கள் எலெக்ஷனுக்காக போட்டியிடும் பொலிட் பீரோ உறுப்பினர் அவர் ஒருவர் மட்டுமே. ஆகவே அவர் மட்டுமே ஒரே தேர்வு என்பது வெளிப்படை இல்லையா? இது நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மிக நல்ல ஊகம். மேலும் நான் அதை அத்துடன் விட்டுவிடுகிறேன். மிக்க நன்றி. மேலும் இப்போது அதிகமாக அவசரப்படாதீர்கள். நன்றி. நன்றி. இதற்கு நன்றி.